மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் டி. வலையங்குளம் கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீதண்டீஸ்வரன் அய்யனார் திருக்கோவிலின் மகா குடமுழுக்கு விழா ஆடி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலையில் வேத மந்திரங்கள் முழங்க, புனித கலசங்களுக்கு சிறப்பு தீப ஆராதனை செய்யப்பட்டு, யாகசாலையில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க, கோபுரத்தை நோக்கி புனித தீர்த்தமானது புறப்பாடானது. வானத்தில் கருட பகவான் வட்டமிட, கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே, எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே, எல்லை உண்டோ உந்தனுக்கு ஐயனாரே, எல்லை உண்டோ உந்தனுக்கு ஐயனாரே. வெள்ளக்குதிரையிலே ஐயனாரே, வேகம்மை வந்த ருளுமையன்னாரே. வெள்ளக்குதிரையிலே ஐயனாரே, வேகம்மை வந்த ருளுமையன்னாரே. ஐயனாரே, உன்னை விட்டால் தெய்வம் உண்டோ ஐயனாரே. இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல்லாம் வச்சாங்கன்னா 100% அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப நாள் திருமணம் ஆகலை அப்படின்றதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த கோயிலில் வந்து ஏதாவது ஒரு இதை எடுத்து நடத்திக்கிட்டாங்கன்னாக்கும் அது இதாகும். வெளியூரில் இருக்கிற இந்த வீட்டில், இந்த பங்காளிகள் வீட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் வெளியே போய் இன்றைக்கி வரைக்கும் அவங்கெல்லாம் இதே இதில் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அந்த ஒரு ஆதரவு, ஒத்துழைப்பு எல்லாமே இருக்குது. பக்கத்து ஊர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து இங்கே வர்றாங்க. இதில் வந்துட்டு எந்த ஒரு ஜாதி மத பாகுபாடும் இல்லாத ஒரு கோயில். எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரே நச்சு பண்ணிகிட்ருக்கோம். அதை தொழில் தொடங்குறவங்களுக்கெல்லாம் என்னென்ன, நான் முதல் கொண்டு தொழில் தொடங்குறவங்கெல்லாம் இங்கேருந்து வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு போய் ஏதாவது ஒரு தொழில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கார் இது மாதிரி வாங்குறவங்கெல்லாம் வந்துட்டு சாவியை வச்சுட்டு இங்கே அது பூஜை பண்ணிவிட்டு போனாங்கன்னாக்கா அது சிறப்பாக இருக்கும். அது மாதிரி இங்கே வந்துட்டு எல்லா விதத்துலேயுமே ஒரு கொடுக்குற சாமி இல்லாட்டினாலும், நம்ம பூசாரி இல்லாட்டினாலும் இருக்கிறவங்க போனால் கூட அவங்களுடைய கோரிக்கைகள் என்னெல்லாம் கோரிக்கைகள் வைக்கிறாங்க அந்த கோரிக்கைகள் 100% நிறைவேறும். அது மாதிரி மாங்கல்யம் வந்து கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அல்லது ரொம்ப நாளாக திருமணமே ஆகாமல் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கூட அவங்களுக்குலாம் அங்கே நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையின் பேரில் அவங்களுமே இங்கே வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் சிறப்பு செஞ்சுட்ருக்குறாங்க. என் பேர் பாலுச்சாமி.
உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.